நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ப்ரோ, நான் வந்து ஷார்க் வளர்க்குறேன், அதுக்கு சின்ன மீன்களை வந்து உணவாக கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஷார்க்கை பொறுத்த அளவுக்கு நீங்கள் சின்ன ஒரு மீனை வந்து உணவாக கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. ஷார்க் வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியாக வளரக்கூடிய ஒரு மீன். அது வந்து கேட்ஃபிஷ் ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ இந்த மீன் வந்து நீங்கள் பெரும்பாலும் உணவுன்னு போட்டிங்கனாலே அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாப்பிட்டு தீத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கும். இந்த மீனுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து ஃபீட் பண்ணணுமான்னு கேட்டால் தேவை கிடையாது. ஃபிஷ் இல்லாமலே இந்த மீன் நல்லா ஹெல்த்தியாக பெரிய அளவில் வளரும். இப்போ நீங்கள் ஃபிஷ் ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஃபிஷ்ஷோட க்ரோத் வந்து எனக்கு அதிகமாக வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு 20 ரூபாய்க்கு ஃபுட் பாக்கெட் வாங்கி ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 40 ரூபாய்க்கோ ஒரு 60 ரூபாய்க்கோ ஒரு 100 ரூபாய்க்கோ வாங்கி ஃபீட் பண்ணலாம். இப்படி ஃபீட் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபிஷ் ஃபுட்டோட குவாலிட்டின்றது அதிகமாகிறதுனால ஃபிஷ்ஷோட க்ரோத்துன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதேமாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதிகமான உணவு போட்டோம் அப்படின்னா மீன் அதிகமாக வளர்ந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மீன் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு மீனுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து வரும். அதாவது ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் வரும். அதுபோக தண்ணி வந்து சீக்கிரம் கலங்கலாகிட்டே இருக்கும். ஸோ ஒரு மீனை பொறுத்த அளவுக்கு தேவையான அளவு உணவுன்றது போடுங்க. அது ஃபிஷ் ஃபுட்டுன்றது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை கூட ஃபீட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் போதுமான அளவு ஃபீட் பண்ணுங்கள். அதிகமாக ஃபீட் பண்ணி ஃபிஷ்ஷோடைய அந்த வாழ்நாள் அப்படின்றது வந்து குறைச்சிடாதீங்க. அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பேசின ஒரு சில வீடியோஸ்லாம் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஏஐ ஜென்ரேட்டடாக வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு சில பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து இல்லை அது எனக்கு பிடிக்கல, நீங்கள் உங்களோட வாய்ஸை யூஸ் பண்ணி பண்ணுங்கள், அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது கேட்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து நான் பேசி தான் போட போகிறேன். உங்களுக்கு பேசி தான் போடணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்படியே பண்ணுறேன். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்படின்றத நான் மேக் பண்ணி தரேன். ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.